டாம் குரூஸ் எடுத்துக்கோங்க. டாம் குரூஸ்க்கு வந்து வயது 50 ப்ளஸ்க்கு மேலே, சரியா? இது வரையும் நிறைய ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க, ஓகேவா? ஓகே, செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் நிறைய இருந்திருக்கும், சரியா? 2 குழந்தை இருக்கும். பட் இப்போ டாம் குரூஸ் வந்து ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ண அக்செப்ட் பண்ணுவா பண்ணாரு? கண்டிப்பாக பண்ணும். அவ்வளவு நெகட்டிவ்ஸ் இருந்தால் கூட புரியுதா உங்களுக்கு? ப்ராப்ளம் கிடையாது, சரியா? பட் கன்சிடர் பிச்சைக்காரன் விர்ஜின் ஒரு பொண்ணை ட்ரூவாக லவ் பண்ணுறேன், பொண்ணுங்க ஏற்றுக்காது, ரைட்டா? சரியா? ஸோ மீன்ஸ் என்னன்னா, இங்கே ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னா, லவ்வுக்கு உங்கள் வேல்யூ தான் இம்பார்ட்டன்ட், சரியா? இப்போ ஒரு பிடிக்காத பையனத்துக்கு நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, புரியுதா உங்களுக்கு? அவன் எதுவும் பண்ண வேணாம், அவன் பார்த்தா தப்பு, அவன் பார்த்துட்டான் டைவர்ஸ், அந்த மாதிரி தான் மென்டாலிட்டி போய் அவன் பிடிக்கவே இல்லை, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அந்த இதுக்கு கல்டிவேட் அந்த ரிலேஷன்ஷிப் வெளியே வரணுங்கிற அவங்களோட மென்டாலிட்டி இருக்கும். அரேஞ்ச் மேரேஜில் ஒரு 30% ஆஃப் டைவர்ஸ் நடக்குது, இதுதான் ரீசன். அந்த பையன் பெருசாக பிடிக்காது, பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அந்த பையன் வந்து கைண்ட் ஆஃப் சாஃப்ட் நைஸ் கைன்னு சொல்லுவோம், ரொம்ப சாஃப்டாக இருப்பேன். அப்போ என்ன அப்படின்னா அவன் என்ன பண்ணாலும் பிடிக்காது.